பாகுபலி முதல் படம் ரெண்டாவது பார்ட் ரெண்டு எடுத்த பிறகு இந்தியாவில் ஃபுல்லாக இவ்வளோ பெருசாக வந்த பிறகு இவ்வளோ கோடி சம்பாதிச்ச பிறகு அதை விட பெரிய படம் எடுக்க முடியும்னு உங்களால் நம்ப முடிஞ்சுதா? இது வந்து அதை வந்து ஃபீட் பண்ணி நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, பெரிய படம் இஸ் எப்படி சொல்கிறது, அதுக்கு ஒரு ப்ராக்கெட்டில் போடுறது ரொம்ப கஷ்டங்க. பிகாஸ் we can make films. We will expect our films to do very big, and we will put all the efforts that we can to make the film as big as possible. But ultimately வந்து the audience தான் சொல்லணும். Ultimately finally audience வந்து சொல்லணும் இது பெரிய படம், இது அதோட பெரிய படம் வந்து ஃபைனல் ஆடியன்ஸ் சொல்லணும். எங்களுக்கு எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குது. டெஃபினெட்லி we made a very big film, and பாகுபலி படத்தில் எந்த மாதிரி இம்பேக்ட் கொடுத்தோமோ, ஆடியன்ஸ்க்கு எந்த மாதிரி எமோஷன்ஸ் கொடுத்தோமோ, அந்த மாதிரி எமோஷன்ஸ் எல்லாம் இதில் இருக்கும் பண்ணிட்டோம். ரொம்ப அழகாக பண்ணோம். ஆனால் கான்ஃபிடென்ஸ் நம்மளுக்கு இருக்குது. ஃபைனல் ஆடியன்ஸ் தான் சொல்லணும். சார், ஹலோ. ஜனவரி 7ஆம் தேதி இந்த படம் வந்துடுது. அடுத்த ப்ராஜெக்ட் வந்துட்டு மகேஷ் பாபு சார் வச்சு பண்ணுறீங்க. முன்னாடி வந்து ரஜினி சார் வந்து உங்கள் ஷூட்டிங்க்கு வந்தார் பாகுபலிக்கு. ரஜினி சார் வந்து நினச்சாக்கா வந்துட்டு நான் அந்த படம் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. நீங்கள் மனசு வச்சாக்கா வந்து இந்தியன் ஸ்டார் மொத்த பேரையும் சேர்த்து ஒரு படத்தில் பண்ணலாம் இல்லையா? ரஜினி சார், சிரஞ்சீவி சார், மம்முட்டி சார், மோகன்லால் சார், அமிதாப் பச்சன். அது உங்களால் முடியும்னு நாங்கள் நம்புகிறோம். அதுக்கு ஏதாவது ஆன்சர் சொல்ல முடியுமா நீங்கள்? எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குங்க. அவ்வளோ பெரிய பெரிய பேரெல்லாம் சொல்லி அந்த மாதிரி மல்டி ஸ்டார் படக்கு நான் பண்ணுவேன்னு நீங்கள் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் தட். But see, finally, whatever stars, obviously, you said very, very big names, but ultimately we need a story that can carry the big names. I sincerely believe, I really believe that, okay, இப்போ யார் பெரிய ஸ்டார்ஸ் இருக்காங்க, யாரும் வந்து எனக்கு டேட்ஸ் கொடுப்பாங்க, யார்கிட்ட எனக்கு அப்ரோச்சபிலிட்டி இருக்குது, இதெல்லாம் கணக்கு வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்டோரி எழுதினா அது கரெக்ட் கிடையாது. That's very wrong in filmmaking. First நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கதை எழுதணும். அந்த கதையில் எந்த மாதிரி கேரக்டர்ஸ் இருக்கோ அந்த கேரக்டர்ஸுக்கு எந்த ஸ்டார்ஸ் கரெக்டாக இருப்பாங்களோ, யார் கரெக்டாக எந்த ஆக்டர்ஸ் கரெக்டாக இருப்பாங்களோ அவர்கிட்ட போய் நம்ம கேட்கணும். ஸோ the story should lead us. Of course, I respect all the names that you said. I have huge respect. I'm a huge fan of the names that you mentioned, but unless I have the story that can elevate those stars, otherwise I won't be honest. I won't be an honest filmmaker. I like to be an honest filmmaker, and this is my approach to filmmaking. சார், ஒரு கொஸ்டின். இப்போ பாகுபலி படம் பண்ணது வந்து எல்லா மொழிக்கும் வந்து கனெக்ட் ஆச்சு. இப்போ ஒரு பேன் இண்டியா படம் பண்ணும்போது இது ஒரு மாநிலத்தில் நடந்த கதையை எப்படி நீங்கள் வந்து புனைவா எல்லா ஒரு பேன் இண்டியா மூவியாக வந்து உருவாக்கி இருக்கீங்க? Moli is language, right? Yes. Moli yes, is language. Okay. Bahubali, the reason why Bahubali connected to all the people is not because of the language. It is because of the emotions that it had. It's the human emotions. Personally speaking, if you just talk about emotions, I personally feel RRR is much more stronger, much more captivating in terms of emotions. So if you're just talking about emotions, I am much more confident about RRR than Bahubali. Sir, Hello. for a director, it is very difficult. Sir, here, sir. For a director, it is very difficult to balance with the established hero and a heroine to give them scenes. But here, you have two box office heroes and one heroine there who's very much familiar. How did you balance with them with the scenes, and did you find any difficulty there? Very good question, sir. See, the moment I look at them as Ram Charan and NTR and Alia Bhatt, and I start thinking about how to balance them, I'm a failure as a filmmaker. No, for me, I need to think in terms of, I have my Allur Sita Ramaraju, I have my Komaram Bhim, I have my Sita. How do I balance my characters, not their images? How do I make my audiences equally empathetic towards these characters? If I travel in that line, then I have a chance of being a successful storyteller. That's my approach. I don't think of their images. Their images make the audience come to the theaters. But my story
makes the audiences feel for the characters. So that's how I do it. Hello. Sir, Hi, sir. Hi. Here. Thank you, sir. Thank you, sir. Sir, Hello. question to Mr. Ram Charan and Junior NTR சார். நீங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து படம் பண்ணியிருக்கீங்க ஆர்ஆரில். உங்களுக்குள்ளே இருந்த சேலஞ்சஸ் எப்படி இருந்தது, ஸ்க்ரீனில் உங்களை எப்படி போர்ட்ரே பண்ணிக்கணும், ராஜமௌலி சார் எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணணுன்ட்டு நீங்கள் எப்படி வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க இந்த படத்தில்? ரெண்டு பேருமே சொன்னால் நல்லாயிருக்கும் தனித்தனியாக. I'll take it. I think every time we work with Rajmouli sir, it's always challenging. Any character, not only me, even every character from small to big, everybody, it's a challenging role. If it's not challenging, trust me, he's not going to design it for us. Keeping aside that, I think the journey was so smooth because sir has traveled in that characters before us for quite some time. By the time he explained it to us, it was so crisp and so to the point for us to understand each character, each emotion, and especially the legends we are portraying, Alluri Sitaram Raju and Beam and Sita. It's very easy when the director has done his homework and we are just getting into the set. ஜூனியர் NTR சார். I've said it many times that Rajmouli is one of the very few directors. I mean, I call him Jackana. So Jackana is one of the very few directors who tickles the hunger of an actor. Over the years, you know, you become very calculative. You know, everything becomes very known. So he's got this speciality in him where he takes his actors into a zone where you start feeling hungry again. So when when I was offered this role, so I was very confident that Rajmouli had a lot of confidence on me. And again, I was very scared because that amount of confidence which he shows on his actors, he demands that from them also. But again, having said this, he is one of the very few directors who guides his actors also to achieve what he wants from them. So it's been an amazing ride. It's worked with him many times before in the past, but he was something new in Triple R. So I'm sure that has carried in the trailer. Thank you, sir. Hi, My hi. best wishes. Thank you. Hi, here. Hi, Tarak. Hi, Charan. Haricharan from Hindustan Times. See, when you guys agreed to come on board after you heard the script, at any point, did you guys think or even wish you could have swapped your roles? Did you even have the discussion between you guys? Even like, you know, casually? I mean, not in terms of his character is better, so I want that, or maybe I'm speaking for myself, I'm sure he's felt the same. But in terms of the hard work, sometimes when I'm working very hard, and obviously there were days when he has relaxed days, I wish I got into that schedule and into his character. It was more of jealousy that he's got more free time or I've got more ஒரு free time. schedule na ரொம்ப hard work இருக்கும். Yeah. Sir will do too much, so we should swap like that. And there were times where we were jealous of each other also, where எனக்கு shooting in போது, but he packed him up. Right. So I used to just look at him. And now when the mom's going, the kid will அப்படியே சின்ன பசங்க அப்படியே பார்த்துட்டே இருப்பார் இல்ல, அந்த மாதிரி ஏய் விட்டு போயிரியா நீ, இரு நான் வரேன். Where? Sometimes he sent me away and he packed him up at 4:30 in the morning. Sometimes he packed me at 5:30 in the morning. So this was more of that, but we never felt that Charan would have been better in this and I would have been better in that. Okay, Look at that man, he's the man who decides. Right. இது ஒரு போட்டியா இல்லாம ஒரு ஹெல்தியா, because talent, people are in search of talent. Wherever there's talent, people are ready to accept it. So the more talent as a country we are creating, the better it is for the upliftment of our country. Today, somewhere, I have observed this. I mean, thanks to this man and his film Bahubali, we're somewhere not calling ourselves regional films anymore. We've become one big Indian film industry. Vijay sir's Master has worked wonders in Telugu. Dhanush sir's movies have worked wonders in Telugu. The same way, somewhere we'll have to break these barriers and become one big industry. And it's happening.
And trust me, you and me will see a day where we will all be casted in one big film. Someone was talking about, in fact, I think you were talking about, you, sir, especially were talking about Rajmouli casting all the stars. Hopefully one day when he's doing his dream project Mahabharata, why can't we all be a part of it? That will be one big Indian film. ராஜமௌழி ராஜமௌழி சார், இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு இந்தியாவில் நிறைய எல்லா மாநிலத்திலையும் பங்கு இருக்குது. காந்தி, நேரு, பட்டேல், போஸ்னு. ஆனால் சவுத் இந்தியாவிலாம் நம்ம எல்லா தெருக்களுக்கும் இடங்களுக்கும் அவங்க பேர் வைக்கும். பர்டிகுலராக தமிழ்நாட்டில், ஆந்திராவில் நிறைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் போராடி இருக்காங்க. அவங்க பேர்லாம் நார்த் இந்தியாவில் ஒரு டெல்லியிலையோ ஒரு பாம்பேலையோ பேரே இல்லை. நம்மளோட சரித்திரமே வந்து பதிவு செய்யப்படல. ஒரு குறிப்பிட்ட சரித்திரம் தான் இருக்குது. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? இப்போ நீங்கள் படம் எடுத்த பிறகு தான் இப்படி ஆந்திராவில் 2 பேர் இருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். இது வந்து சரித்திரத்தோட தப்பாக இது யார் செஞ்சது? இல்லை, நீங்கள் கேட்ட கேள்விக்கு பிரச்சனை வந்து ஒரு பெரிய லெக்சர் ஆகிடும். அண்ட் இட் வில் டர்ன் பொலிட்டிக்கல். It will go somewhere else. I don't want to get into that. After so many years, thanks to COVID and thanks to my prolonged film making, 4 வருஷங்க அப்புறம் இங்கே வந்து உங்களை சந்திக்கிறேன். So let's try to talk about RRR. Then I will be very happy. How was the experience dubbing in Tamil for the teaser and trailer, and was there any idea to take it up forward in the entire film also? It was wonderful. The advantage was, film industry was born in Chennai. So from there it migrated to Andhra Pradesh. All the technicians we still have been from Chennai for a very long part of our lives. For him, Chiranjeevi Garu, and I'm sure he was born here. But for me, I wasn't born here. I was born in Hyderabad. But my dad used to speak in Tamil. My uncles used to speak in Tamil because they had their roots here in Chennai. So it made it very easy. We needed a few corrections here and there, and Karki was there for us. Karki sir helped us, and we had a beautiful associate of Rajmouli sir called Vijay. So they've really helped us. And knowing the language also. The reason why I'm not actually talking in that language is I don't want to even go wrong in a small word here and there. I'm sure you people are very majestic to sit down here and forgive me for my mistakes, but I want to be very clear of what I'm saying. So that touch of Tamil which we knew, which is there in our genes, genetically we had it. It made it very easy. And it's very exciting. The only way to get into people's hearts is speaking their words, speaking their language. And he's given us this opportunity and was very particular about it. And because he was so particular, I think we had to experience his experience. நீங்கள் டைரெக்டாக தெலுங்குல ஹிந்தியில் எடுக்கிறீங்க, அப்புறம் இங்கே வர்றீங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இங்கே உள்ள ரசிகர்கள் சார்பாகவும் மீடியா பீப்புள் சார்பாகவும் என்ன கேட்குறேன், இங்கே நீங்கள் தமிழ் லாங்குவேஜில் எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு கேட்குறேன். ராஜமௌழி சார் சொல்லுங்கள். See, basically, நான் ஃபஸ்ட் பாகுபலி வந்து கம்ப்ளீட்டாக தெலுங்கு அண்ட் தமிழ். வி ஷார்ட் கம்ப்ளீட்லி ஆன் தெலுங்கு அண்ட் தமிழ். பட் ஸ்டில் நீங்கள் வந்து இது டப் படம் தான் சொன்னீங்க. நான் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டேன். பட் கீப்பிங் தி ஜோக்ஸ் அபார்ட், see, I think in Telugu. தமிழ் பற்றி எனக்கு தெரியும், பட் ரொம்ப நல்ல ரைட்டர்ஸ் இருக்காங்க, அவர் என்னை கைட் பண்ணுவாங்க. பட் என் திங்கிங் வந்து தெலுங்கில் இருக்கும். ஸோ அது இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாயிடும் வேறு லாங்குவேஜில் டைரக்டாக பண்ணுறதுக்கு. if you understand what I mean. And also, I am making a story about, like I said, people who are born in Andhra. So the thought process will start from there. Suppose, நாளை வந்து நான் தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு வீரர் பற்றி படம் எடுக்கிறேன்னு நினச்சிக்கோங்க. அப்போ வந்து டெஃபினெட்லாக நான் தமிழில் தான் ஸ்டார்ட் பண்ணணும், மற்ற லாங்குவேஜில் டப் பண்ணணும். ஸோ இட் இஸ் அபவுட் த ஸ்டோரி, not about the moli, right? So when can we expect Rajamouli to direct a Hollywood film with Hollywood stars? எதுக்குங்க நமக்கு ஸ்டார்ஸ் இல்லையா? ஏன் ஹாலிவுட் ஸ்டார்ஸ் எதுக்கு? நமக்கு ஸ்டார்ஸ் இத்தனை ஸ்டார்ஸ் இருக்காங்க, ஏன் ஹாலிவுட் ஸ்டார்ஸ் போகணும்? சூப்பராக இருக்காங்க. நம்ம ஆளையா கம்மியா அவரோட? நம்ம ஸ்டார்ஸ் வச்சே பண்ணலாமே. நம்ம ஸ்டார்ஸ் வச்சு ஹாலிவுட் படம் பண்ணலாம். தேங்க்யூ சார். அது பெஸ்ட். தேங்க்யூ. ராஜமௌழி சார், உண்மையாக சொல்லுங்கள். இங்கே சார்,
செட்டில் வந்து 3 பேர் இருக்காங்க. 3 பேர் யார் ரொம்ப ரீடேக் வாங்கினாங்க, யார் உங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணாங்க, யார் ஃபோன் மேலே ஃபோன் போட்டு ரொம்ப டவுட் கேட்டது யார், 3 பேரில் யார் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். மூணு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று ராம் சரண் ஃபஸ்ட்டு ரீடேக் நிறைய வாங்கினது. ரீடேக். அப்புறம் ஃபோன் மேலே யாருமே இல்லை. ஃபோன் மேலே ஃபோன் போய் டவுட் நிறைய கேட்பது. ஃபோன் செட்டில் ஃபோனே கிடையாது, ஃபோனே அலோட் கிடையாது. செகண்ட் தேர்ட் சரி ரொம்ப டார்ச்சர் பண்ணி உங்களுக்கு சுற்றி இது இந்த சீன் என்ன இந்த சீன் என்ன திருப்பி விளக்கு. டார்ச்சர் தாரக். இல்ல சார், அந்த கொஸ்டினை சேஞ்ச் பண்ணுங்க. நீங்க 4 பேர்ல ரீடேக் அதிகமா கேட்டது யாரு? ராஜமௌலி சார் தான். முடிஞ்சு சார். கொஸ்டின் சரியா இல்லை சார், கொஸ்டினை சேஞ்ச் பண்ணுங்க சார். டைரக்டர் அப்படி தானே சார் கேட்பாரு. ஆமா, நான் ஹீரோ இப்படியே டார்ச்சர் பண்ணுவேன்ல. ராஜமௌலி சார். ராஜமௌலி சார். ராஜமௌலி சார், ஒரு இங்கே மேலே சார், ஒரு ஸ்டாரை வச்சு எடுத்தாவே கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் 2 சூப்பர் ஸ்டாரை வச்சு எடுத்திருக்கீங்க. ஸோ ரசிகர்கள் வரும்பொழுது பயங்கரமாக அங்கே வந்து ஏற்கனவே தெரியும், பவன் சார் கல்யாண் சாருடைய படம் ஓப்பனிங்கில் கண்ணாடி உடைச்சி உள்ளெல்லாம் விழுந்து கை காலெலாம் வெட்டிக்கிச்சு. ஸோ இவங்களுடைய படம் வரும்போது அந்த ரசிகர்கள் கூட்டத்தை எப்படி கட்டுப்படுத்த சொல்லுவாங்க, எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறீங்க? இப்போது ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணோம். 250 தியேட்டர்ஸ், 250 theatres in Telugu states, 50 theatres in the rest of the வந்து டைரெக்டாக தியேட்டரில் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணோம். ஆன்லைனில் இல்லாமல் டைரெக்டாக. ஒரு படத்துக்கு எப்படி வருவாங்களோ அப்படி வந்தாங்க. ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக கலாட்டா பண்ணாங்க, என்ஜாய் பண்ணாங்க, ட்ரம்ஸ் எல்லாம் வச்சு ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஒரு இன்சிடென்ட் கூட இல்லை எங்கேயாவது. அஃப்கோர்ஸ் Charan fans said our hero is very great, our hero is the best, but they said NTR is also good. NTR fans said our hero is the best, but Charan is also good. No, why that happened is because in the trailer we showed the emotion, we showed what friendship is. Beginning la vandu bayangarama shots irukum, introduction shots irukum, end la vandu bayangarama fight shots irukum, but nadula irukra friendship vandu ellarkum connect aachu. They saw them as friends, they didn't see them as rivals. So because my story had that friendship, I felt the people will not look at their images, but they will look at the friendship. That was my confidence. How was the feeling? How was the experience? I am also a big fan of Razi. Thank you. The experience was just amazing, too lovely. In fact, I feel like I want more of the experience. I keep telling sir, what are you doing next? And after that and all of that. These guys were amazing. They were very kind to me. Charan gave me some food. Tarak is constantly giving me some, lessons in Telugu, Tamil, whatever. So they're looking out for me, and they were really lovely on set as well. They would sometimes have their inside jokes which I would not understand, so I would take some time and then they would translate it to me also very sweetly. One thing I did learn from the both of them when I went on set, which I went back and I gave it to everybody in Bombay, is I saw their fans. The set fan, it was so big as their stardom. So I was like, and my fan was so small. So I went back and I told my guy, I said in Hindi, I said, "Mereko bhi bada fan chahiye." So I've gone back and I've gotten a big fan, and then he was running around, and everybody was very impressed with my fan. I said, see, that I've gone when I was shooting for Triple R, that's where I learned. பாகுபலி ஒரு மிகப்பெரிய வெற்றி, ஒரு பெரிய ட்ரெண்ட் சென்டரை உருவாக்குச்சு. இப்போ இந்த படத்தினுடைய எல்லா பேட்டிகளுமே நீங்கள் சொல்கிறது வந்து பாகுபலி மாதிரி இந்த படத்தை எதிர்பார்க்காதீங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் பாகுபலி வெற்றியை பார்த்து பயப்படுறீங்களா? இல்லை, நான் பாகுபலி மாதிரி இது பார்க்க வேண்டான்னு நான் சொல்கிறது இல்லைங்க. பிகாஸ் வாட் எவர் ஐ சே, பீப்புள் வில் ஹாவ் their own expectations. அவர் எப்படி பார்ப்பாங்களோ அப்படி தான் பார்ப்பாங்க. நான் சொன்ன உடனே நீங்கள் பாகுபலி வந்து உன் மைண்ட்லேருந்து எடுத்துடுங்க, ஃப்ரெஷ்ஷாக வாங்கன்னு அவர் வரமாட்டாங்க. But I was telling this again and again, why people remember Bahubali. They will say, I like Bahubali, but what they really like is the emotion experience that they had in Bahubali. So what I'm saying is they will have the same kind of emotional attachment to the characters of RRR for the emotional moments of RRR. I don't think they will, RRR is any less than Bahubali in those terms. Okay, sir. ஒரு ஃபன்னி கொஸ்டின் அண்ட் ஒரு கற்பனையான கேள்வி தான். ஓஷன் 11 படம் எடுத்தீங்கன்னா, ஒருவேளை ஓஷன் 11 மாதிரி ஒரு படம் எடுத்தீங்கன்னா, ஜார்ஜ் க்ளூனி கேரக்டருக்கு யாரை நீங்கள் சூஸ் பண்ணீங்க இந்தியன் ஆக்டர்ஸில்? நான் ஆக்சுவலி
ஜார்ஜ் க்ளூனி வந்து கொஞ்சம் சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் இருப்பாங்க இல்லையா? எஸ். யார் இருக்காங்க இங்கே சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில்? நான் தான் இருக்கேனா? ஓகே. Rajamouli sir, I have two questions for you. Rajamouli sir? Hello. தெரியல. ஓகே ஓகே சொல்லுங்கள். Sir, now you are making films for India. Do you have any idea for making films for world? Actually, when I started writing films, like it all started with Nani. No, when I was writing for that, I realized that I'm making a film which will cross language barriers. No, I had that confidence. But when I was writing, I didn't think of Tamil audience or Hindi audience or anything like that. I just thought of it as audience. If the story is good, it will reach across. But there are many marketing mechanisms that will take the film to other languages or other states or other countries. The story making doesn't change. The story will remain the same, whether it's Hollywood, whether it's a Japanese film, whether a Chinese film, whether an Indian film. No, when Enter the Dragon came, we didn't know who Bruce Lee was. We didn't know what Chinese was, but we all saw it because of the elements that it had. Those were universal. So likewise, taking the film to other languages, other countries, marketing mechanisms, the story writing will not change. So I will not change my way of storytelling to take the story to the world audiences. If I feel this is a universal thing, then I'll try to see if I have the marketing mechanisms to take it forward. Rajamouli sir, here, sir. So here. தெரியலையே. சரிங்க. Okay, thank you. Yeah, sir. So one special quality I admire in your films is that all your action sequences has an underlying emotional current in your films, and with those emotional quotient, the action sequence also it gets elevated. So is it a conscious decision from your as a director point of view? Yes, very much. Because I feel that emotion is the basement and the building that you construct on top of the action sequence. Unless you have a solid basement, your building would crumble. No, how much great fight masters, VFX you put in all the stuff, it won't work if the basement is not strong. And in cinematic language, I think the emotion enhances when you are in action. Like just you take the trailer for example, right? You see Charan through the fire, right? The emotion enhances because he's in action. He shot an arrow and he's in the action, and you see through the fire. The emotion enhances so much more. Just like just an expression, like when Tarak gives one expression, there is one fighter hitting him on the body and he was moving back. The same thing he can just look and I can just put a trolley or a steady shot and he gives the expression. But the action enhances the expression much more. That I believe as a filmmaker. That is my filmmaking technique. That I really believe in. Next film is Mahesh. I already announced it. But I can't think about that film. I can't think about my next film until this film releases, comes to you. நீங்க அந்த படத்தை பார்த்து உங்கள் ரிவ்யூ கொடுத்து பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஐ வில் ஸ்டார்ட் திங்க் அபவுட் த நெக்ஸ்ட் ஃபிலிம். அதான் சொன்னாங்க, நான் இந்த படம் முடிக்கணும், நெக்ஸ்ட் படத்தை ஸ்டோரி வரணும், அந்த ஸ்டோரியில் யார் ஹீரோ இருந்தால் நல்லா இருக்குமோ அவர் வரணும். I already told you, I think in those terms. I don't think from the heroes to the story to the heroes.